அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரன் அரசியல் உண்மைகள். ஒரு சில உண்மைகள் ஒரு சிலருக்கு கசப்பாக தான் இருக்கும். வேறு வழியில் நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நம்மளும் தெரிஞ்சு தான் ஆகணும் இல்லையா? திரிஷா அவர்களை பற்றி பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது. தன்னுடைய அரசியல் பழிவாங்கலுக்காக சம்மந்தம் இல்லாமல் ஒரு நடிகையை கொண்டு வந்து உள்ளே புகுத்தியிருக்காங்கன்ற தகவல் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு தமிழக அரசினுடைய பட்ஜெட் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்படியே வெஸ்ட் பெங்காலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அங்கேயும் போய் ஒரு வேடிக்கை என்னென்னு போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. வீடியோக்குள்ள பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். திரிஷா அவர்களை பற்றி என்ன சொன்னாங்க? நடிகர் சேரன் அவர்கள் நடிகைகளை பற்றி அவதூறாக தெரிவித்ததுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில் திரைத்துறையை பற்றி இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறது ரொம்ப தப்பு. சேலத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுகனுடைய நிர்வாகி ஏவி ராஜு அவர்கள் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காவல்துறை நடவடிக்கை வேண்டும் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது இதுக்கு முன்னாடி ஒன்றிய செயலாளராக இருந்தார், ஏடிஎம்கேனுடைய செயலாளர் சேலத்தில். அவர் என்ன பண்ணிட்டாங்க, பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. பதவி நீக்கம் பண்ண உடனே ஃபஸ்ட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிறைய விமர்சனம் பண்ணார். இது மாதிரி அவர் பால் வளத்துறை அமைச்சராகும்போது நெய்யெல்லாம் நிறையா திருடி விற்றார், நிறைய லஞ்சம் பண்ணார், எனக்கு கண்ணு முன்னாடியே பண்ணார், என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நிறைய திறனார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அது நாள் சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, மனுஷனுக்கு கோவம் அடங்கலை. ஏன்னா நம்மளை எப்படி கட்சியிலேருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் உட்காந்து இவர் இந்த கூவத்தூர் ரிசார்ட்டு, குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அடுத்த ஆட்சி தக்க வைப்பதற்காக கூவத்தூர் ரிசார்ட்டில் போய் எல்லாருமே இருந்தாங்க இல்லையா? அந்த கூவத்தூர் ரிசார்ட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்க்க போனேன். அவர் நண்பர் பார்க்கும்போது ஒரு மனுஷன் தண்ணிலாம் அடிக்க மாட்டார், ஜாலியாக பாரு, என்ன நடிகை தான் வேணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுவும் அவர் சொன்ன வேர்டு தான் ரொம்ப முக்கியம். அதை நிறைய பீப் சவுண்டு போட்டிருந்தாங்க. நீங்கள் டாப்பிக்கில் சொன்ன மாதிரி அவர் சொன்ன என்ன வார்த்தைனா திரிஷா தான் வேணுன்ற மாதிரி சொன்னதாகவும், அவர் கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த விஷயங்களை சொல்லிட்டாருங்க. இந்த விஷயம் சொன்ன உடனே பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. என்ன இவ்வளோ ஒரு சீப் பப்ளிசிட்டியா? அதாவது நடிகைகளை கூப்பிட்டு வந்தாங்க, இதுக்கு ஏஜெண்ட்டாக இருந்தது கருணாஸ் தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இவர் சொன்னதுக்கப்புறம் என்ன ஒரு பேச பொருளாக இருந்ததுன்னா, நடிகைகள் அப்படின்னா அந்த பிம்பத்தை கட்ட விட்டுட்டாங்க இப்படி தான்ட்டு. சரி, இவர் சொன்ன நபர் யாருன்னா ஏற்கனவே இவங்க தான். இப்போ தான் ஏதோ மன்சூர் அலிகான் கொஞ்சம் கருத்தை சொல்லி அவர் மீது வழக்க போட்டு அவர் ஏதோ கொஞ்சம் அபராதம்லாம் விதித்து கண்டனம் தெரிவித்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சி வச்சுருக்கிறாங்க. நடிகர் சங்கமும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தது. இப்போ தான் அந்த விஷயம் ஓஞ்சதுக்கப்புறம் இப்போ இவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ மன்சூர் அலிகான் அவர்களோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, எப்பா என்னையாவது ஏதோ வழக்கு போட்டிங்க, இவர் மேலே போடுவீங்களா இல்லை சும்மாவே விட்டுருவீங்களா, எப்போ போடுவீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்தே அதுக்கான ட்விட்டர் தளத்தில் இந்த மாதிரி பேசு பொருளாக இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு தாட் நீங்கள் கூவத்தூர் ரிசார்ட்டில் என்னன்னாலும் பண்ணுங்கள், இல்லை ஒருத்தர் மீது நீங்கள் பழி போடணுன்றதுக்காக சம்மந்தமே இல்லாமல் கொண்டு ஒரு நபரை உள்ளே இறக்கி அவங்க 25 லட்ச ரூபாய்க்கு வந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் ஏற்றக்கூடிய இல்லை. அது எப்படின்னு தெரியல. பொது வெளியில் இந்த மாதிரியான அரசியல் நாகரிகமற்ற பேச்சு, அதாவது நல்ல மெச்சூர்டாக தான் இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, ஒருத்தரை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகள் பெரிய அளவுக்கு தவிர்த்திருக்கலாம். பட் இனி ஒரு 2-3 நாளைக்கு இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஏடிஎம்கேனுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. இப்போ நம்ம தமிழக பட்ஜெட்டுக்கு போயிடலாம். தமிழக பட்ஜெட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னா, இப்போ குடிசை வீடுகளுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க 8 லட்சத்தில். அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியை தொடங்கும் போது மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. திருநங்கைகள் இனி பள்ளி இதுக்கப்புறம் உயர்கல்வி தொடங்கும் போது அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. டைட்டில் பார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா நகரங்கள்லேயும் அமைக்கிறோம். ஏற்கனவே சேலத்தில் இருக்குது, இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு தடவை அமைக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருச்சி, கோயம்புத்தூர், எல்லா பிளேஸும், கோயம்புத்தூர் ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் இன்னொரு பிளேஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை விட இன்னும் நிறைய அறிவிப்புகள் தொடர்ந்து பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் ஆதரவும் மறுபக்கம் எதிர்ப்புமே இருக்குது. எதிர்கட்சினா இருப்பாங்க, ஆதரவு கட்சினா ஆதரிப்பாங்கள்ல. திராவிட மாடலை நிலைநிறுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. ஏடிஎம்கே இதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே, இதில் நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம விவாதிச்சிடலாம். மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் மட்டும் எவ்வளோ இருக்குது
வரி வருவாய் மூலிமா இவங்க எவ்வளோ நிதி திரட்டுறாங்கன்னா 43.4%. நம்மளுக்கு கடன் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா 32.4%. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்மளுக்கு நிதி கிடைக்கிது ₹1 அப்படின்றது முக்கியம். சொந்த வரி அல்லாத வருவாய் 6.8%. மத்திய அரசிடம் பெரும் உதவி மானியங்கள் 5.2. கடன் வசூல் மற்றும் மூலதன வரவு வந்து 1.1. எங்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா உதவித்தொகைக்கும் மானியங்களுக்கும் மட்டுமே 32.4% நம்மளுக்கு போயிடுது. சம்பளங்களுக்காக மட்டுமே 18.7%. அதை விட வட்டி செலுத்துவதற்காக பாருங்கள் 14.1%. மூலதன செலவுக்கு 10.4, கடனை திருப்பி செலுத்த 9.1. அப்போ கடனை திருப்பி செலுத்த 9.1, அது ஒன்று ஆக மொத்தம் நம்ம 22% நம்மளுடைய செலவில் நம்ம டெய்லி வரி கட்டுறது மீதியெல்லாம் வந்து செலவுக்காக மட்டுமே போகுது. இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. மீதி பராமரிப்பு செலவெல்லாம் இருக்கிறது. அப்புறம் கல்வி, நகரப்புற வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி, எரிசக்தி வளர்ச்சி, அந்த ஒரு பெரிய லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாநிலத்துக்கான சொந்த வரி வருவாய் எங்கேருந்து நம்மளுக்கு வரி கிடைக்குதுன்னா வணிக வரி. நம்ம காரு, பைக்கு மீதியெல்லாம் வந்து வணிக வரி மாதிரி போடுறாங்க இல்லையா, அது வந்து அரசாங்கத்துக்கு 1,43,381 கோடி வருது. பதிவுத்துறைக்கு எவ்வளோ வருதுன்னா 23,370 கோடி. ஸோ பத்திரப்பதிவுத்துறை அந்த மாதிரி சொல்கிறாங்க. கலால் வரினா 12,247 கோடி. மோட்டார் வாகனம் 11,560 கோடி. மற்றவை 4,615 கோடி. ஸோ இதில் மெயின் சார்ட், இந்த சார்ட்டை போட்டு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வரவு வருதுன்னா 3,03,814 கோடி. நம்மளுக்கு மொத்த செலவு எவ்வளோன்னா 4,12,504 கோடி. இதுதாங்க மேட்ரு. அப்போ நம்மளுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்காங்க. இதில் நம்ம ஒரு விஷயம் மிக முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. நேற்று நிதிநிலை அறிக்கையின் போது அவங்களே சொல்லியிருக்காங்க, சன் நியூஸ் கூட போட்டிருக்காங்க, அவங்களுடைய கார்டில் தான் போட்டிருக்காங்க. 2011 12 வரைக்கும் 1,30,630 கோடியாக இருந்த கடனை 2020-21 அந்த 10 வருஷத்தில் ஏடிஎம்கே 4,85,502 கோடியாக கடனாக நீங்கள் உயர்த்திட்டீங்க, மாநிலத்தையே வந்து கடனாளியாக ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி, ஏன்னா ஏற்கனவே 1 லட்சம் கோடி, இது 10 வருஷத்துக்கு நீங்கள் 3 லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்கள். பட் ஆனால் இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் நிதித்துறையை வந்து வாசிக்கும் போது என்ன சொன்னார்னா, மாநிலத்தோட மொத்த கடன் வந்து 8,33,361 கோடி இருக்குன்னு இருக்காரு 24-25. இப்போ புதுசாக நம்ம வாங்க போகிறதோட சேர்த்து, அதாவது 1,55,584 கோடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் 4 கோடி வாங்கியிருக்கீங்க. ஏடிஎம்கே அரசை மட்டும் வந்து இப்போ தான் கிட்டத்தட்ட 4வது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. 21 4வது பட்ஜெட்டு தாக்கல் பண்ணும்போது 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்கீங்க. அப்போ பரவாயில்லையே, அங்கே மொத்தமே 10 வருஷத்துக்கு சேர்த்தியே 3.25 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. நீங்கள் 3 வருஷத்தில் வாங்கியிருக்கீங்களே, அதுதானே. அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னொரு யோசனை வரும். இதுக்காக நான் வந்து திமுகவை குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற யதார்த்தத்தை நம்ம கேட்க வேண்டிய கடமை இல்லையா. ஏன் அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லலை. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே நீங்களே பாருங்கள், 25வது தேர்தல் அறிக்கையில் கையிலாகாத அதிமுக அரசனுடைய நிர்வாக மற்றும் தவறான பொருளாதார கொள்கையினால் 9 லட்சம் கோடி அளவில் கடன் இருக்குது. 9 லட்சம் கோடி. அப்போ அதே தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்ட. எப்போ 21 அப்போ. அது இல்லாமல் 1,20,000 ஒவ்வொரு பிறக்கிற குழந்தை மீதும் தலையில் மீது கடன் சுமத்துறாங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் அதே தானே சமைச்சிருங்க. அது இல்லாமல் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, பெரிய வல்லுநர்கள் ரகுராமராஜன் அவர்களை தொடர்ந்து அமர்த்தியா சென்னிலிருந்து எல்லாமே அப்போ பெரிய ஒரு ஃப்ளாஷ் நியூஸே போச்சுங்க. ஒரு 2-3 நாளாக பிரேக்கிங் நியூஸ் இதை தான் போட்டாங்க. தமிழக அரசு அதிரடி, மிகப்பெரிய வல்லுநர் குழு கூட்டி பொருளாதார ஆய்வு அறிக்கையை வந்து சமர்ப்பித்து கடன் இல்லாத தமிழகத்தை ஆக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னீங்க. பட் இது நடந்ததா? நான் வந்து குறையெல்லாம் சொல்லலை, யதார்த்தமான கேள்வி தான் கேட்குறேன். நம்ம கடன் வாங்கி செலவுகளை செய்யணும்னு இல்லை, இருக்கிற வரவுகளை வைத்து நிறைவாக செலவு செய்து கடன் இல்லாமல் ஆறது தான் ஒரு மாநிலத்தோட சிறப்பு அம்சமே. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒன்று தான் கணக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இதில் இன்னொரு ஆதலான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வரி, அதாவது தனது ஜிடிபியில், தமிழக அரசோட ஜிடிபியில் 60% தாண்டக்கூடாது அப்படின்றதுல மத்திய அரசோட ரூலு. அதில் நாங்கள் 43% தான் இருக்கோம். அதனால் அந்த லிமிட்டை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோன்ற ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பட் மற்றபடி பட்ஜெட்டில் அந்த மின்சார பேருந்து வாங்குறேன் அப்படின்றது வந்து போன வருஷமும் சொன்னாங்க,
இந்த வருஷமும் சொன்னாங்க. அதே போல் மழை பொழியுது இல்லையா, அது முன்கூட்டியே தெரிவிக்கிறதுக்கான நவீன கருவிகள் போன வருஷம் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷமும் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய நெகட்டிவ் இருக்குது. அதை தாண்டி கடன் சுமையை வந்து அதிகம் பண்ணுறாங்கன்றதான் ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். கடன் இல்லாத பட்ஜெட் அப்படின்னா மிக மிக சூப்பர். சரி, ஜெயலலிதா அவர்களோட நகை பெரிய அளவுக்கு பெங்களூர் நீதிமன்றம் தான் ஒரு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாங்கன்ற வழக்கை அங்கே நடுநிலையாக இருக்குன்றதுக்காக பெங்களூர் கோர்ட்டு தான் இதை விசாரித்தாங்க. விசாரித்ததில் அப்பயே அவங்க முடியறதுக்குள்ளே இறந்து போனதுனால சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்று வந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட நகைகள் இருக்கு இல்லையா, 28 கிலோ தங்கம் வைர நகைகள், 800 கிலோ வெள்ளி நகைகள் 6 பெட்டங்களில் தமிழகம் கொண்டு வரப்படுகிறது. அது இல்லாமல் இந்த வழக்கு நடத்தினாங்க இல்லையா, அதுக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கான ஃபண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. ஒரு 6லேருந்து 7 கோடி பக்கம் நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செலுத்திட்டு இந்த நகையை கொண்டு வந்து இங்கே உங்களுடைய கருவூலத்தில் சேர்த்திக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஜெயலலிதா அவர்கள் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நாங்கள் நடிகையாக இருக்கும்போது சம்பாதிச்சதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே என்னென்னா பெரிய அளவுக்கு கணக்கு இல்லாதனால இது ஃபுல்லாக வந்து நீதிமன்றத்தில் மாற்றியது. ஸோ அந்த பணம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் என்ன பிரச்சனை? வெஸ்ட் பெங்காலில் நேற்றே பேசு பொருளாக இருந்தது என்னென்னா, இந்த இலீகலாக உள்ளே வந்தவங்க நிறைய பேர்த்துக்கு வந்து ஆதார் கார்டு ஐடென்டிட்டி இல்லைனா கூட மாநில அரசு நிறைய நிதி உதவிகளை செய்கிறாங்க. நிதி உதவி செய்கிறது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஆதார் கார்டு மஸ்ட்டு, இல்லைனா ஒரு சிலர் வந்து இலீகலாக ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, அதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணாங்க. மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க மம்தா பானர்ஜியோட அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் என்னங்க சொல்கிறது, நாங்கள் தனிப்பட்ட ஒரு ஐடென்டி கார்டு கொடுக்குற மாநில அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மாநில அரசு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி கார்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா இதுதான் முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது ஒரு தனி நாடாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று அந்த ஆங்கிளில் பேசுகிறாங்க. இன்னொரு ஆங்கிளில் அங்கே என்ன பிரச்சனை பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்குன்னா, நீங்கள் பார்க்குற இந்த நபர் ஷேக் ஷாஜகான் இருக்கார்ல இந்த ஓரத்தில், இவர் தான் பிரச்சனையே. இவர் என்ன, சாதிஷ் காலி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இவர் போர் அடித்தா போதும் அங்கே இருக்க பெண்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு வாரம் வச்சுருந்து திரும்பி கொண்டு வந்து விட்டுருவார். இந்த மாதிரி நிறைய பெண்களை கற்பழிக்கிறது மீது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காவல்துறையில் முறையிடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் உரையாடிடுறாங்க. இது மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சுமர்த்தப்பட்டாலும் அதுக்கு வந்து கேஸே எடுக்கலைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிராமமும் கூட இருக்கிற 2-3 கிராமமும் சேர்ந்து போராடுறாங்க. இந்த கிராமத்து போராடனோடனே இப்போ பிஜேபி எதிர்கட்சி ஆகிறதுனால அவங்க உள்ளே போகணுன்னு நினைக்கிறாங்க, நிறைய தடைகள் விதிக்கிறாங்க. உள்ளே போகணும்னு நினச்சாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தேசிய மகளிர் ஆணையம் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அது இல்லாமல் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குன்னு ஒரு சில அதாவது தேசிய ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க உள்ளே போயிட்டு விசாரிச்சுட்டு எல்லாமே உண்மை தான், அதனால் இந்த உண்மையை நிரூபிக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி ஆட்சி நீங்கள் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய மகளிர் ஆணையம் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இருக்கிறதுனால அவங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கூட மம்தா பானர்ஜியோட அரசு குற்றச்சாட்டு சொல்லலாம். பட் ஆனால் நிறைய அதிகாரிகள் தடுக்கிறதுனால, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் தடுக்கிறதுனால இன்னைக்கு கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, தலையிட்டு மாநில அரசுலாம் தடுக்கலாம் கூடாது, நீங்கள் உள்ளே விடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் மக்களை போய் சந்திக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் கூட நேற்று காலையில் கூட காவல்துறையிலிருந்து வழக்கு தொடுக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. வந்து எங்களை மிரட்டுறாங்க, எங்களை அடிச்சிருக்கிறாங்க, பின்னாடி எங்களுடைய இதெல்லாம் கிழிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை மறுபடியும் சொல்கிறாங்கன்னும் போது ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து போய் சொல்லுமா அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறியாகிறது. மேபி மம்தா பானர்ஜியோட அரசு இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டையிடுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியே எங்களுக்கு இது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று கூட அந்த செய்தியை விசாரிக்க சென்ற ரிபப்ளிக் பெங்கால் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. ஸோ செய்தியாளரும் உள்ளே போகக்கூடாது, யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இங்கே நடந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நம்ம வித்தியாசத்தை பார்த்துக்கலாம். நம்ம அந்தளவுக்கு இங்கே ஃப்ரீடம் உணர்கிறோம் தமிழ்நாட்டில் இல்லையா. ஏன்னா நம்ம உட்காந்த இடத்துல எந்த அரசாலும் விமர்சிக்கலாம், ஆனால் அதே அங்கே வெஸ்ட் பெங்கால் அந்த அளவுக்கு நம்ம விமர்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப கஷ்டம் போல் ரொம்ப விட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. மத்திய அரசு ஒரு பக்கம் வந்து காட்டுது, அதுக்கு பதிலடியாக மாநில அரசு காட்டிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ மக்களே ஒன்று திரண்டு மாநில அரசை வந்து எதிர்க்கிறாங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதி நெருங்கிடலாம். லோக்சபா தேர்தலில் பொறுத்த வரைக்கும் 2024 இப்போ லோக்சபா தேர்தல் நடக்குது இல்லையா, இதில் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி எஸ்பி வந்து
அகிலேஷ் யாதவ் அவர்கள் காங்கிரஸுக்கு 17 சீட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்றோம் அப்படின்னா பிஜேபி ஜெயிக்கிறது கஷ்டம், கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க போகிறோன்ற அளவுக்கு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாள் காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்ட்டியும் தனித்தனியாக இருந்தாங்க. ஸோ இந்த ஓட் ஷேரிங் ஒன்றா சேர்ந்தது அப்படின்னா மிகப்பெரிய எங்களுக்கு பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று இன்னொரு பேசு பொருளாக இருந்தது 2019 நோட் திஸ் பாயிண்ட் எவரான 2019 அடிக்கல் நாட்டி ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவில் குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் வரல, அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஃபைனலாக ஒன்று அந்த வீடியோ நிறைவு பகுதி. சத்தீஸ்கரில் மேயர் தேர்தல், ஆம் ஆத்மி சார்பாக இருந்த மேயர் தேர்தல் ஒரு 8 வாக்கு அதிகாரி வந்து வேண்டுமென்றே தான் நான் தெரிந்து தான் திருத்தனன்னு ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கப்புறம் அந்த 8 வாக்கையும் ஆம் ஆத்மிக்கு சேர்த்து வெற்றி என அறிவிச்சிட்டாங்க. திரும்பி நீங்கள் தேர்தலாம் நடத்தலாம் வேண்டாம், ஆம் ஆத்மியை சேர்ந்த மேயர் தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கொடுத்து, இதுக்கு முன்னாடி பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருந்தார் இல்லையா, அவர் வந்து இல்லை அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டார் நேற்று. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் ஃபைனல் அப்படின்னா, இப்போ ஆம் ஆத்மியை சேர்ந்த 3 கவுன்சிலர் போயிட்டு இந்த பக்கம் பிஜேபி கூட சேர்ந்துருக்காங்க நேற்று. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.